மோடி ஐயாட்ட யாராச்சும் மிரட்டி வேலை வாங்க முடியுங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எல்லோருமே தேசியவாதி. மோடி ஐயாட்ட யாராச்சும் மிரட்டி மோடி ஐயா இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு அமெரிக்காக்காரன் மிரட்டினா மோடி பயந்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு சைனாக்காரன் மிரட்டினா பயந்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு கூட்டணி கட்சி தான் மிரட்டினா பயந்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? மோடி அவர்களை மிரட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவன் மேலே இருந்து கீழே இறங்கி வர வேண்டும். வேறு யாருக்கும் இந்த உலகத்துல அந்த துணிவு கிடையாது. ஆண்டவனே வந்து மிரட்டினால் கூட கேட்பாரான்னு தெரியல. நான் மோடி அவர்களை பொறுத்தவரை இந்த நாடு பெரிது, இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர் அன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறார். அதனால்தான் 2024 தேர்தல்களை முற்றிலும் மாறிவிட்டது. முற்றிலும் மாறிவிட்டது. மாநில கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி தலைவர்களா இருக்கிறாங்க, வாசனையா எல்லாம் இருக்கிறாங்க, மேடையின் மீது அப்பாதுரை ஐயா இருக்கிறாங்க. இல்லை எலெக்ஷன் என்ன வரும்? இன்னைக்கு மாநில கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரத்தை டிவியில கேட்டீங்கன்னா இந்த 1980 டேப் ரெக்கார்டர் மாதிரி இருக்கு. ஸ்டாலின் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா அவங்களுக்கு தெரியல, உலகம் மாறிடுச்சு, மக்கள் எல்லாம் வேற ஏதோ எதிர்பார்க்கிறாங்க, தேர்தல் களமே வேறு, மக்கள் எதிர்பார்ப்பது வேறு. இவங்களுக்கு தெரியலைங்க. துண்டிச்சது கையில வச்சுக்கிறாங்க, ஒரு கார்ல மேரியர் நின்னுக்கிறாங்க, அதை கீழே இருந்து அந்த நோட்ஸ் கொடுப்பாங்க, ஃப்ளோ நோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஐயா மேல இருந்து அரசியல்வாதிகள் பேசுறாங்கல்ல, கீழே நோட்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு சின்ன ஸ்கிரீன் மாதிரி வச்சு நோட்ஸ் இருக்கும். மேல வண்டி மேலே ஏறி பேசும்பொழுது அந்த நோட்ஸை பார்த்து அப்படியே அந்த பாயிண்ட் எடுத்து அப்படியே பேசுவோம். ஏன்னா அந்த மாதிரி பல வண்டிக்குள்ள நானும் உட்கார்ந்துருக்கிறேன் ஐயா, அது உள்ள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அதெல்லாம் 1980 ஒரு பேச்சாளர் என்ன பேசுவாரோ இதே போல வடக்கு தெற்கு ஹிந்தி சமஸ்கிருதம் இது இப்படி வரி இல்லைங்களாங்க ஐயா. தமிழ்நாடு இப்படி ஆகி போயிடும், அப்படி ஆகி போயிடும், பூதம் வந்துடும், பேய் வந்துடும், புலி வந்துடும். 1980 பேசினதை அதே அரைச்சமாவை இந்த தேர்தலில் அரைத்துக் கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.